கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உனக்கெல்லாம் தெரியும், இந்த திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள் ஒரு சிதறாம இருந்த ஒரு சூழல்ல இந்த 2026 தேர்தலை ஒட்டி சிதறி இருக்கிறது. பல்வேறு கருத்துகள் கூட இந்த சிதறலை ஒட்டி எழும்ப தொடங்கி இருக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னா இஸ்லாமிய இயக்கங்கள் முஸ்லீம்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில இருந்து தற்போது வெளியேறி இருக்காங்க. அது பல்வேறு காரணங்கள் சொல்லியிருந்தாலும் முக்கியமாக இஸ்லாமியர் மத்தியில ஐயப்படக்கூடிய பிஜே அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, துரோகின்ற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அதுலயும் முக்கியமாக திருமாவளவன் அவர்களும் காதல் மீனவரும் நன்றி கெட்டவர்ன்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இதனிடையே பார்த்தோம்னா விசிகா முஸ்லிம் இயக்கங்கள் மத்தியில் இது கொந்தளிப்பு ஏற்படுத்தி எப்படி பாக்குறீங்க? அந்த வீடியோ பதிவை நானும் பார்த்தேன். சகோதரர் பிஜே அவர்கள் பேசிய வீடியோ பதிவை நானும் பார்த்தேன். நிதானம் வளர்ந்து ஏன் இவ்வளவு தூரம் ஒரு வேகப்பட்டு பேசுகிறார் என்று தெரியவில்லை. பேசிய சேனல் சன் டிவி. ஒரு காலத்துல சங் பரிவார் டிவி, சன் டிவி இஸ்லாமியருக்கு எதிரான சேனலு. அவர்கள் தீவிரவாதிகள் என்று முஸ்லிம்களை சொல்லிவிட்டார்கள். சன் டிவிக்காரங்க வெடிகுண்டு ஆயிஷாவை சொல்லி ப்ரொமோட் பண்ணாங்க. முஸ்லிம்கள் சமூகத்திற்கு எதிரான டிவி என்று சன் டிவியை சொல்வார். இப்ப அதே சகோதரர் பிஜே அவர்கள் அதே சன் டிவில 3/4 மணி நேரம் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல எல்லாத்தையும் துரோகி தகட்டு மேனிக்கு பேசியிருக்கிறார். அதாவது பிஜே அவர்களை பொறுத்தவரை நான் இதை எதிர்பார்க்கவில்லை. இஸ்லாமிய சமூகத்துல ஒரு மூத்த ஒரு சகோதராக இருக்கிறார். பல அரசியல் விமர்சனங்களை அவர் சொன்னவர். பல்வேறு இயக்கங்கள்ல அவர் பயணித்து வந்தவர் என்பதை விட பல இயக்கங்களை உருவாக்கி அவரே என்ன செய்வாரு, அந்த இயக்கத்துக்கு முரண்பட்டு பேசுவார். இது தனிப்பட்ட முறையில் அவருடைய விஷயம். தனிப்பட்ட விஷயத்தை நான் போக விரும்பவில்லை. ஆனால் துரோகி என்கிற தடித்த வார்த்தையை பயன்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரை பொறுத்தவரையில முஸ்லிம் சமூகத்திற்கு மிக அரணாக இருக்கக்கூடியவர்கள். முஸ்லிம் சமூகத்திற்கு கேடயமாக முஸ்லிம் சமூகத்தின் மீது அவ்வளவு பற்றுதலோடு பாசத்தோடு இருக்கக்கூடியவர்கள். முஸ்லிம் சமூகம் பாசிச தாக்குதலை எதிர்கொள்ள கூடிய நேரங்களில் எல்லாம் எங்க சமூகத்தின் பக்கம் நின்றவர் விசிக தலைவர் எழுச்சி தமிழர். இது எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஒரு பட்டியலையே நான் போட முடியும். உதாரணமா சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் குடியுரிமை திருத்த சட்டம். இது முஸ்லிம்களுக்கு முழுக்க முழுக்க எதிரான சட்டம் என்று தேசிய அளவுல குரல் கொடுத்தவர் எங்க தலைவர் எழுச்சி தமிழர். பார்லிமெண்ட்லயும் சரி, தமிழ்நாட்டுடைய மக்கள் மன்றத்திலையும் சரி ஆர்ப்பாட்ட களங்கள், போராட்ட களங்களை தொடங்கியவர், அதை முன்னிலைப்படுத்தி நடத்தியவர் எங்க எழுச்சி தமிழர். யாருக்கா செஞ்சாரு? அப்படிப்பட்ட திருமாவளவனை சகோதரி பிஜே துரோகி என்று சொல்கிறார். ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அது மாதிரி இல்லாம முத்தலாக் தடுப்பு சட்டம் என்று கொண்டு வந்தார்கள். அப்ப தலாக்குங்கிற விஷயம் முஸ்லிம்களுக்குள்ள மேற்று தானே என்று திருமாவளவன் என்ன செய்யல, ஒதுங்கி போகவில்லை. முத்தலாக் தடுப்பு சட்டம் முழுக்க முழுக்க இஸ்லாமிய பெண்களுக்கு எதிரானது. இது அவங்களுக்கு உள்ள மேட்ரு, அதை அவங்க பேசி தீர்த்துக்குருவாங்க. நீங்க எப்படி பாஜக அதை திணிக்கலாம் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தவர் எழுச்சி தமிழர். அப்ப அப்படிப்பட்ட எழுச்சி தமிழரை சகோதரி பிஜே அவர்கள் துரோகி என்று சொல்கிறார். வக்குபு திருத்த சட்டம், பள்ளிவாசல் சொத்துகள், வக்குபு சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கக்கூடிய அந்த சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றிய போது அதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சென்றவர் எழுச்சி தமிழர் அவர்கள். மிகப்பெரிய போராட்ட களங்களை இஸ்லாமிய சமூகத்தோடு ஒன்றிணைந்து தமிழ்நாடுக்குள்ள என்ன பண்ணாங்க, அதை முன்னிலைப்படுத்தி எடுத்துக்கொண்டு சென்றவர் எழுச்சி தமிழர். அப்படிப்பட்ட எழுச்சி தமிழர் துரோகி என்று சகோதரர் பிஜே அவர்கள் கூறுகிறார். அதுக்குள்ள பாபர் மசூதி உடைத்ததா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், முஸ்லிம்களை பாதிக்கக்கூடிய எந்த விவகாரமா இருந்தாலும் முதல் குரல் எழுச்சி தமிழர் குரலா இருந்திருக்கிறது. அத்தகைய காலங்களிலாம் எழுச்சி தமிழருக்கு நன்றி சொன்னாரா பிஜே என்றால் நிச்சயமா அண்ணன் பிஜே நன்றி சொன்னது கிடையாது. எங்களுக்காக குரல் கொடுக்கிறாரு, எங்க சமூகத்தின் குரலை ஓங்கி வலிக்கிறார் என்று சொல்லி ஒரு காலமும் எங்க திருமாவளவன் அவருக்கு நன்றின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட விட்டது கிடையாது சகோதரர் பிஜே. அத்தகைய பிஜே தான் இன்னைக்கு என்ன செய்யறாரு, எங்களை பார்த்து, எங்க தலைவரை பார்த்து நன்றி கெட்டவரு அப்படின்லாம் சொல்கிறாரு. அவங்களுடைய வருகைக்கு பிறகு திருமாவளவன் நிலைப்பாடு மாறிடுச்சுன்னு ஒரு கருத்து வைக்கிறாரு. எங்க என்ன மாறி இருக்கு? பிஜேபி சேர்ந்தாரா திருமாவளவன்? சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சரி என்று சொல்கிறாரா? இப்போ முத்தலாக் சரியான சட்டம் தான் எதோ சொல்லிட்டாரா? வக்குப் திருத்த சட்டம், ஆமா வக்குப் திருத்த சட்டம் ரொம்ப வக்குப் ரிஃபார்ம் ஆக்ட் சரிதான் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? எங்க தரம் பண்ணிருக்காரு? இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தலை எடுத்துக்கிறீங்களா, 8 சீட்டு தான் ஒதுக்குனாங்க.
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக கூட்டணியில இருந்து எங்களுக்கு வந்து வெறும் 8 சீட்டு தான் சார். அந்த 8 சீட்ல 2 சீட்டு தான் பொது தொகுதி. அந்த 2 சீட்லயும் ஒரு தொகுதியை வந்து யாரு கொடுத்தாரு? முஸ்லிம் சமூகத்துடைய ஏற்பாடு நிகழ்த்திருக்கு பண்ருட்டியில. அது போல கடந்த முறையும் வந்து திமுக கூட்டணியில வெறும் 4 சீட்டு தந்தாங்க. 4 சீட்ல வந்து 2 சீட்டு பொது தொகுதி. அதுல ஒரு தொகுதியை முஸ்லிம் சமூகத்துக்காக ஒதுக்கணும் தான் திருமாவளவன். அத்தகைய திருமாவளவனை பார்த்து நீங்க வந்து ஆதவர்ஜனாக்கு முன்னாடி ஆதவர்ஜனாக்கு பின்னாடி என்று சொல்ல என்ன சொல்லுவது? கண்ணிய தமிழர் காகிதம் இல்லத்துக்கு பேர்ல வந்து விருது அறிவித்து முஸ்லிம் சமுதாயத்துல இது போன்ற அறிஞர்களை வந்து முக்கியமா பங்காற்றக்கூடியவர்களை வந்து கண்டறிந்து அவரை விருது வழங்கி சிறப்பிக்கக்கூடிய பெருந்தன்மை கொண்ட ஒரு தலைவர். அவரை பார்த்து ஆதவர்ஜனாக்கு முன்னாடி போயிட்டாரு. ஆதவர்ஜனா யாருன்னு கேக்குறாங்க. தோழர் ஆதவர்ஜனா இன்னைக்கு மினிஸ்டரா இருக்கிறாங்க. அவர் அப்படி பிசிக்கல இருந்த காலத்துல வந்து திமுகவுக்கு இப்ப இன்னைக்கு அண்ணன் பிஜே வந்து சொல்றாருல, அந்த திமுக முட்டு கொடுக்குறாருல, அந்த திமுகவுக்கு எதிராக பேசினாரு, வந்து கூட்டணிகளுடைய சலசலப்பை ஏற்படுத்தி விட்டது என்று சொல்லி தோழர் ஆதவர்ஜனா வந்து இடைநீக்கம் செய்ததுதான் திருமாவளவன். எங்க எழுச்சி தமிழர் எங்க வந்து அவருக்கு வந்து ஆதவர்ஜனாக்கு முன்னு பின்னணி எப்படி சொல்ல முடியும்? ஒரு அரசியல் கட்சின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 1000 பேர் சேருவாங்க, ஒரு 10 பேர் வெளியே போகத்தான் செய்வாங்க. அதை வைத்துக்கிட்டு முன்பின்னு சொல்ல முடியுமா? இப்ப இன்றைக்கு வந்து திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளரை போல பேசக்கூடிய அண்ணன் பிஜே அவர்கள் திமுக பத்தி பேசட்டுமே. திமுக இருந்து வைகோவுக்கு முன் வைகோவுக்கு பின் என்று சொல்ல தயாரா? இல்ல திமுக இருந்தா வந்து வைகோ பிரிஞ்சாரு. ஏன் அதிமுகவே திமுக வந்தது தானே? எம்ஜிஆர் அவர்கள் திமுக தெரிய வந்தவர் தானே? எம்ஜிஆருக்கு முன் எம்ஜிஆருக்கு பின் என்று பட்டியல் போடுவோமா? அப்ப இதில் தான் வந்து அரசியல்ல ஆளுநர் தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தரம் தாழ்ந்த ரொம்ப ஒரு பட்டரகமான ஒரு பேச்சுகளை சகோதரர் நான் திருமாவளவன் சொன்ன RSS தத்தெடுத்த பிள்ளை அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுதான் அவங்க அந்த கேள்வியே தொடங்குறாங்க. ஒரு RSS உடைய பிள்ளை வந்து RSS பிள்ளையாவா தான் இருக்கணுமா? RSS உடைய பிள்ளை வந்து அம்பேத்கர் பிள்ளையா ஆகக்கூடாதா? பெரியாருக்கு பிள்ளையா ஆகக்கூடாதா? கண்டிய தமிழர் காகிதம் பேரனாக மாறக்கூடாதா? அப்ப RSS உடைய பிள்ளை என்று சொன்னால் RSS உடைய பிள்ளையா தான் கடைசி வரைக்கும் இருக்கணுமா? அப்படி சந்தேகம் எங்களுக்கு இருந்துச்சுன்னா ஏன் அதை சொன்னோம்? மதுரையில தேர்தல் பிரச்சாரத்தின் போது எழுச்சி தமிழர் அவர்கள் பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சத்தை இதை சொல்றாரு. யாரையும் சொல்கிறார்? விஜய் அவர்கள் குறித்தும் சீமான் அவர்கள் குறித்து சொல்கிறார். நீங்க வந்து பிஜேபியை தாக்க மாட்டேங்கிறீங்க, பிஜேபியை வெளிப்படையா நீங்க விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க, பூனைக்குட்டி வெளியே வந்துட்டு நாங்க சந்தேகப்படுகிறோம் என்று சொல்கிறார். அதுலயும் குறிப்பா எந்த டைம்ல சொல்றாருன்னா, பார்ப்பனிய கடற்பாறையை தூக்கி வந்து கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன் என்று சீமான் சொல்கிறார். பூனைக்குட்டி வெளியே வந்துட்டு. அது போல விஜயை பொறுத்தவரையில திமுகவா தான் வந்து சாடுறாங்களே தவிர பாஜகவையும் சாடி பேச மாட்டேங்கிறாரு என்ற கருத்தில் இவர் RSS உடைய கள்ள குழந்தையா என்று சொன்னார். ஆனா விஜய் வெற்றி பெற்று வந்த பிறகு 107 சீட்டு தான் அவருக்கு இருக்கு. 108 இடம் அவரோட டபுள் என்ட்ரி, அதாவது திருச்சியும் சேர்த்து பெரம்பலூர் திருச்சியும் சேர்த்து 108 இடங்கள். அவர் என்ன RSS உடைய கள்ள குழந்தையாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்? நேரடியாக இதுக்கு போயிருப்பாரு, எடப்பாடிட்ட போயிருப்பாரு. அதிமுக இருந்து நினைச்சிருப்பாரு, அவங்களுக்கு தேவையான சீட்டுகளை பெற்றிருப்பாரு. பெறவில்லை. மாறாக எங்க வந்தாரு? பாஜகவுடைய பரம எதிரிகளா இருக்கக்கூடிய பிசிக கிட்ட வருகிறாங்க. பிசிகளோட அவர் நினைச்சாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க, அழைக்கிறார்கள். அது போல கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து கேட்கிறாங்க, காங்கிரஸ்ல வந்து கேட்கிறாங்க. முஸ்லீம் லீக் ஒரு காலம் பாஜக நிற்காது. அப்ப அந்த மாதிரியான சமூக நீதி களத்துல இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பக்கம் வந்து நிக்கிறாங்க. அப்ப இப்ப அதுல இருந்தே தெரியுது வந்து அவர் RSS குழந்தை கண்ண குழந்தைங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்து விலகி விட்டது என்று தலைவர் சொல்கிறாரு. அவரு அங்க பேருக்கலாம போகல. அதிலும் குறிப்பா அப்படி வந்து விஜய் எங்களை அப்ரோச் பண்ணும்போது, விஜய் எங்கிட்ட வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கும் போது நாங்க அனைவருமே யாரு எல்லாருமே யாருக்கிட்ட போய் ஆலோசனை எடுத்தோம்? தளபதி ஸ்டாலின் உட்கார்ந்து தளபதி ஸ்டாலின் அவர்களே நீங்க வந்து என்ன செய்யுங்க, தாவேகாக்கு ஆதரவு கொடுங்க என்று சொன்னாரா இல்லையா? நேற்று கூட முன்னாள் துணை முதலமைச்சர் இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? நாங்க எங்களுடைய கூட்டணி கட்சி தான் அங்க இருக்கு, நாங்களுக்கு வந்து எங்களுடைய வாக்கு சேர்ந்துதான் வந்து என்ன செஞ்சிருக்கு, விஜய்க்கு ஆட்சி பொறுப்பை தந்திருக்குன்னு சொல்லி எங்களை குறித்து பெருமையா தான் சொல்றாரு. எங்க கூட்டணி கட்சி விதிக்கு அங்க இருக்கு, எங்க கூட்டணி கட்சி திமுக நீங்க ஆட்சியில வந்திருக்கீங்க, எங்க கூட்டணி கட்சி நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியால் தான் நீங்க ஆட்சி அமைத்திருக்கீங்க என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல சொல்லக்கூடிய அளவுக்கு
நாங்க ஒத்துமையா தானே இருந்தோம். நீங்க சொல்லிதானே அவர்கள் ஸ்டாலின் சொல்லிதான் நாங்க போனோம். அப்ப இதுல என்ன துரோகம் வந்து விட்டது? என்னத்தை நாங்க ஏமாத்திட்டோம்? எங்க விலை போய்விட்டோம்? இது அண்ணன் பிஜே வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாமா? முதல்ல ஆதவர்ஜினாக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு, பின்னாடி நிலைப்பாடு, என்ன நிலைப்பாடு வந்து மாறிட்டோம் நாங்க? எந்த நிலைப்பாடும் போகல. நாங்க தெளிவா தான் இருக்கிறோம். அரசியல்ல ஆனாவனா தெரியாம பேசிக்கிட்டு முட்டி முடிக்கிறாங்க. சகோதரி பிஜே அவர் நிலையை என்ன செய்யணும்? அவர் நிலையை அவரே பரிசீலனை செய்து மாதிரி நான் என்ன செய்யறேன், இந்த பேட்டின் வாயிலா கேட்டுக்கொள்றேன். இப்ப சோபா வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த இடத்துல மாறுபட்டாங்களா? இப்ப சோஃபா என்றால் என்ன? இப்ப வந்து சோஃபா SOFA. எஸ் மீன்ஸ் வாட்? சாவரின் சோசியலிஸ்டிக் செக்குலர். அதாவது இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அம்பேத்கர் வகைத்திருந்த கொள்கை. சாவரன் சொன்னால் இறையாண்மை கொண்ட, செக்குலர் என்று சொன்னால் மதச்சார்பற்ற, சோசியலிஸ்ட் சொன்னா சமதர்மம் வாய்ந்த. ஆமா, அந்த கூட்டணி தாவேக்கா அமிலர்களுடைய கூட்டணி அந்த மாதிரி மதச்சார்பற்ற சமதர்மம் வாய்ந்த சோசியலிஸ்ட் சாவரின் கூட்டணி. அதான் எஸ். ஓண்டா என்னது? ஆப்டிமிஸ்டிக். நாங்க வந்து ப்ரோஆக்டிவா தான் திங்க் பண்ணுவோம், முற்போக்கு சிந்தனையா நாங்க திங்க் பண்ணுவோம் என்று சொல்கிறாரு. எஃப்க்கு என்னது? பெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தின் பங்கு, மாநில சுயாட்சி. அப்ப அப்படிப்பட்ட எஃப் மீன்ஸ் பெடரலிசம். ஏ மீன்ஸ் ஆன்டி பிரைபரி, ஆன்டி ஸ்கேண்டல், ஆன்டி காஸ்ட். இது போன்ற அந்த சாதிய வன்மத்துக்கு எதிரான, ஊழலுக்கு எதிரான ஒரு கொள்கை. இப்படி எடுத்துக்கிறீங்களா? சோபா மாடல் தான். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனை பாருங்க. சோஃபால நேத்து போய் உட்கார்ந்து வந்தேன், தலைவர்கிட்ட நேத்து போய் உட்கார்ந்து நான் பேசியிருக்கோம். ஆயிரக்கணக்கான தோழர்கள் அந்த சோஃபால போய் உட்கார்றாங்க. எங்க ஹெட் ஆபீஸ்ல சோஃபா கிடைக்குது சார், புதுசா 4 சோஃபா வாங்கணும். 3 சோஃபா வந்து ஏற்கனவே வந்து விட்டது. அந்த ஒரு சோஃபா லேட்டா வந்துட்டு, இந்த சோஃபா வந்து இறங்கும் போது மீடியாக்கள்லாம் அப்படி போக்கஸ் பண்ணி சோஃபால வந்து பணம் வருகிறதுங்கிறாங்க. அதுதான் தவறு. பிஜேன்னு சொல்லியிருக்காரு. ஏங்க, பணம் வாங்குறதா சோஃபாலேயே வாங்குவா? என்னங்க நீங்க பணம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா சோஃபாக்குள்ள வச்சு தச்சு கொண்டு வராங்களா? நீங்க கேமரா எடுத்து கொண்டு போகலாம், கேமரா கொண்டுட்டு போக பார்ப்போம். சோஃபா கிழிந்து இருக்கிறதா, திரும்ப ரீபில்ட் பண்ணிருக்காங்களா, உள்ள தங்க கட்டியா அப்படிச்சா, என்ன சிந்தனை பாருங்களேன். அப்ப மட்டரகமாக பேச வேண்டும், இழிவாக பேச வேண்டும், நம்மளை பராண்டி குத்தி குறை வேண்டும் என்ற ஒரு கொலைவரி நோக்கத்தோட அப்படி பேசுறது நியாயமா? சகோதரர் பிஜே அவர்கள் பதவிக்காக ஒரு கருத்து வைக்கிறாங்க. அமைச்சரவை பதவிக்காக திருமாவளவன் இரட்டை வேடம் போட துவங்கி விட்டாரு. என்ன இரட்டை வேடம்னு சொல்லுங்க. இப்போ நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் தலைவர், நீங்க வந்து அமைச்சர்களை பங்கு கொண்டுட்டீங்களே, அப்ப தாவேக்கா அமைச்சர் உள்ள இருக்கிறீங்க, அப்ப நீங்களும் சேர்ந்தா அப்ப எந்த விதமான தவறுகளையும் சுட்டி காட்ட முடியாதா என்று கேட்கிறாங்க. அமைச்சரவையில இருந்தா வந்து நாங்க வெளியேற முடியாதா? என்ன ஃபெவிகால் போட்டு ஒட்டி இருக்கிறதா? அரால்டைட் போட்டு ஒட்டியா இருக்கிறது? இப்ப எங்களுடைய கொள்கைக்கு முரணா போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நாங்க எதிர்வாங்கி ஆட்டதான் செய்வோம். உதாரணமாக ஸ்டாலின் ஆட்சியில இருந்தோம், நாங்க தான் வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு அச்சாடியாக கேடயமாக இருந்தோம். விசிக வேங்கை வேலுக்கு நாங்க போடவில்லையா? வேங்கை வயல்ல வந்து மனம் தள்ளி அது கலந்தது நாங்க தான் போடணும். அண்ணன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்காக நாங்க போடவில்லையா? கல்வராய மலையில எரிசாயத்துக்கு எதிராக நாங்க போடவில்லையா? தலித்துகளுக்கு எதிரான அந்த ஆன்ம கொடுமைகளுக்காக நாங்க போடவில்லையா? போராட்ட களம் என்பது வேற. இதே வந்து தாவேக்கா ஆட்சியில ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சுன்னா சுட்டி காட்டுவோம், அது திருத்தப்படணும்னா போராட்ட களம் தான். பிசிகோட களம் அதுதானங்க. அதனால வந்து நாங்க எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகவும் இல்லை, எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. இந்த சகோதரி பிஜே உடைய பேட்டி அந்த மாதிரி அமைந்து விட்டது. சகோதரி பிஜே கண்டிப்பாக பரிசீலிச்சு நான் நம்புறேன். ஏன்னா நிறைய விமர்சனம் செய்வதற்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு சார். அதுக்கு இப்படியா பேசுறது? நாளைக்கு நீங்க திருமாவளவன் கண்ட எப்படி முடிப்பீங்க? ஒரு போனை போட்டு பேசிருக்கலாமே. பிஜே அவர்களும் திருமாவளவர்களும் நேர் எதிரியில ஒண்ணும் கிடையாது, சகோதரத்துவா பேசக்கூடிய ஆளுதான். திரும்ப நீங்க வந்து எடுக்க ஸ்டாண்ட் வந்து இப்படி எனக்கு தவறா தெரிகிறதுன்னு உரிமையை கேட்டிருக்கலாமே. நீங்க தொலைக்காட்சியில வந்து நின்று கொண்டு, அதுவும் சன் டிவி என்று சொல்லப்பட்ட சன் டிவில வந்து நீங்க வந்து 3/4 மணி நேரம் ஸ்லாட் எடுத்து பேசுறீங்கன்னா, அப்ப உங்களை இயக்குவது யார் என்று நான் கேட்க வேண்டியதா இருக்கா இல்லையா? இப்ப இதெல்லாம் அந்த விஷயத்துல இருக்கிறது. இதுல இறுதியா என்ன சொல்றாங்கன்னா, தீய சக்தியோட சேர்ந்து தூய சக்தியா மாறிட்டாரா திருமாவளவன் ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இறுதி எப்படி பாக்குறீங்க? அந்த அரசியல்ல வந்து விமர்சனங்கள் இப்படி வந்து பெரும்பையா வைக்கதான் செய்வோம். உதாரணமாக திமுகவே வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிஜே அவர்கள் சாடி இருக்கிறார். புரியுதா? கருணாநிதி 97 அந்த கோவை கலவர வழக்குல எந்த அளவுக்கு வந்து கலைஞரை வந்து பிஜே அவர்கள் சாடிதான் இருக்கிறார். அது போல வாழ்வுரிமை மாநாடு 1999 பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாரை வந்து போற்றி புகழ்ந்தும் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா அம்மா வந்து
நான் அயோத்தியில ராமர் கோயில் கட்டாமல் வேறு எங்கு கட்டுவேன் என்று ஜெயலலிதா சொல்றாங்க என்று பிரச்சாரம் பண்ணதான் திரும்ப பிஜே அவர்களை. சகோதரர் பிஜே அவர்களே ஒன்றை சொல்லி வெற்றி நிறைய மருந்து தான் இருக்கிறாங்க. அப்ப அரசியல் பாதையில வராத சகோதரர் பிஜே அவர்களே தன் ஆன்மீக பாதையில இருக்கக்கூடிய அவர்களே நிறைய முரண்பட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல அஜ்ஜி உம்ரா செய்வது இயக்கத்துல இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. அஜ்ஜி உம்ரா நடத்துறவங்க இயக்கங்கள்ல பயணிக்க கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப அவரே அஜ்ஜி உம்ராவுக்கு பச்சை கொடி காமிச்சு விட்டார். ஒழுங்கு நடவடிக்கை எடுத்த பிறகு நாங்க என்ன செய்ய மாட்டோம், இயக்கம் ஆரம்பிக்க மாட்டோம் சொன்னாரு. டிஎன்டிஜில இருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து விட்டு இப்ப என்டிஎஃப்னு ஆரம்பிச்சிருக்கிறார். இப்ப ஒரு காலத்துல ஆடம்பரம் திருமணம் கூடாது, திருமணம்லாம் மண்டபத்தை பிடிச்ச செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது என்று சகோதரி பிஜே சொன்னார்கள். இப்ப அதை பத்தி கமெண்ட் இல்லை. அது இடத்துல அவங்க வசதியாக போய் பொறுத்துன்னு சொல்றாரு. பர்த்டே கொண்டாடக்கூடாது, பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது என்று சொன்னார்கள். இப்ப அதெல்லாம் கொண்டாடலாங்க, கேட்ல வெட்டிக்கலாங்க என்று சொல்கிறார். அது போல சில பள்ளிவாசல்ல தொடவே கூடாது, அது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, கபூர் எல்லாம் இருக்குது என்று சொன்னாரு. இப்ப எல்லா பள்ளியும் தொழிலும் அவரே மாத்திக்கிட்டாரு. இப்படி சகோதரி பிஜே அவர்களே பல விஷயங்களையும் மாத்திருக்கிறார். மார்க்க விஷயத்திலேயே மாத்திருக்கிறார். அவர் அரசியல் உள்ள வரல தானே. அப்ப மனித இயல்புங்க, நம்ம ஒன்றை சொல்லுவோம், நமக்கு அது பிழை என்று தெரிஞ்சவனை திருத்திக் கொள்வோம், அல்லது அதை விட சிறந்த கருத்துக்கு போவோம். இதையெல்லாம் வைத்து கூட முரண்பாடு, இது பயங்கரமான ஒரு இது அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்து சகோதரத்தை வாங்கியோடு இருக்க வேண்டிய காலத்துல இரண்டு சமூகத்துக்கு மத்தியில தீய நெருப்பு பத்தி வைக்க கூடாது. உதாரணமா அம்பேத்கர் எடுத்துக்கொள்ளுங்களேன். புரட்சியாளர் அம்பேத்கரோடு எங்களுடைய இஸ்லாமிய தலைவர் எப்படி இருந்தார்கள்? உதாரணமாக பாத்தீங்கன்னா எங்களுடைய அவரு நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நட்போடு தான் இருந்தாங்க. அன்றைக்கு சார் சயீத் அகமது கானுடைய வழி வந்த சையத் நட்போடு தான் இருந்தாங்க. பாரத்லா முகமது அலி ஜின்னா நட்போடு தான் இருந்தாங்க. அதாவது 1956 கான்ஸ்டியூஷன் அவையில அம்பேத்கர் அவர்கள் செல்ல முடியாத அளவுக்கு பாம்பே பிரசிடென்சில தேர்தல்ல அவர் தோற்கடிக்கப்பட்ட போது வெஸ்ட் பெங்கால்ல முஸ்லீம் லீக் கோட்டால அவரை நிறுத்தப்பட்டு அம்பேத்கர் அவர்கள் முஸ்லீம் லீக்குடைய எம்எல்கள் எல்லாம் வாக்களித்து அவர் என்ன செஞ்சாங்க, அந்த அரசு கட்டுவது அவையுடைய விவாதத்துல பங்குல வச்சாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகம் தலித் சமூகம் இரட்டை குழல் துப்பாக்கியா செயல்பட்டு. ஆனா சகோதரி பிஜேவுடைய இந்த சமீபத்திய பேச்சு திருமாவளவன் துரோகி இறகி இப்படிலாம் வரமை மீறி பேசும்போது ரெண்டு சமூகத்துக்கு நெருப்பள்ளி மாதிரி இருக்கிறது என்கிற ஒரு அச்சமும் கவலையிலும் தான் நான் நினைச்சேன் அந்த பேட்டியை சொல்றேன். சகோதரி பிஜே தனியாக செய்யணும், பரிசீலனை செய்ய வேண்டும். இது போன்ற கரடுமுறான கருத்துக்களை எல்லாம் சொல்லாம நட்புறவோடு நீங்க சுட்டி காட்டுங்க, தவற சுட்டி காட்டுங்க. மனிதன் தவறு தலைவர் இருந்தாலும் தவறு வரத்தான் செய்யும். ஆனா இது எந்த தவறு செய்ய தாவேக்காவுக்கு நாங்கள் ஆட்சியில நாங்க சப்போர்ட் பண்ணதுங்கிறது முழுக்க ஸ்டாலின் அவர்கள் சொல்லித்தான் நாங்க செஞ்சோம். அதாவது கவர்னர் ஆட்சி வந்துவிடக்கூடாது, பாஜக ஆட்சி வந்துவிடக்கூடாது, நல்ல இடத்துல செஞ்சோங்கிறத தெளிவாக தலைவர் விளக்கியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன துரோகி பட்டம்னா அவசியம் மட்டும் நினைக்கிறேன். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. நன்றி. நன்றி.